புதிய ரேஷன் அட்டை கூறி இதுவரை சுமார் 2,89,591 பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா. புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து தற்பொழுது 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விநியோகம் செய்யும் பணி எப்பொழுது தொடங்கப்பட இருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். ரேஷன் கடைகளில் புதிதாக சுமார் 1,50,000 புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படுவது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்குதல் துறை என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நியாய விலை கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக குடும்ப அட்டை என்பது அவசியமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் நடைமுறைக்கு வந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டதை தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டைகளை பெறுவதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். 2,89,591 பேர் விண்ணப்பித்திருப்பதாக உணவுப் பொருள் வழங்குதல் துறை தெரிவித்திருக்கிறது. விண்ணப்பித்தவர்களில் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படுவது தொடர்பாக தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. 1,28,373 நபர்கள் விண்ணப்பம் என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 66,040 விண்ணப்பங்கள் என்பது பரிசீலனை வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விரைவாக இந்த புதிய ரேஷன் அட்டை வழங்குவது தொடர்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்றும் உணவுப் பொருள் வழங்குதல் துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செலினா.